காரணங்களை சொல்லுகிறார். பிள்ளையார் திருவாவதாரம் செய்வதற்கு 20 காரணங்கள். ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்தது, அவர் ஒரு திரு ஆதிரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நாளில் அவதாரம் செய்கின்றார். அவருக்கு ஞானப்பால் குடித்ததும் திருவாதிரை நட்சத்திரம். இப்படி பல சிறப்புகள் திருவாதிரைக்கு உண்டு. பெருமானுக்கு மிக உகந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் அவர் அவதரிக்கிறாருங்கிறத இந்த 20 காரணங்கள் சொல்லுகிறார். அருக்கன் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வழி உடன் நிற்க பேணியநல் ஓரையில திருக்கிடரும் ஆதிரை நாள் திசை வழங்க பரசமய தருக்கொலிய. இதிலிருந்து தான் காரணங்க. அதாவது திருக்கிடரும் ஆதிரை நாள் திசை விளங்க பரசமய தருக்கொலிய சைவ முதல் வைதீகம் தலைத்து ஓங்க தொண்டர் மனம் களி சிறப்ப தூய திருநீற்று நெறி என்றசையும் தனி நடப்ப ஏழ் உலகம் குடிர் தூங்க அண்டர்குளம் அதிசயப்ப அந்தனர் ஆகுதி பெருக வந்தமிழ் செய் தவம் நிரம்ப மாதவத்தோர் செயல் வாய்ப்ப திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையை வென்றேற மிசை உலகும் பிற உலகும் மேதினியே தனி வெல்ல அசைவெள் செலும் தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெல்ல இசை முழுது மெய்யறிவும் இடங்கொள்ளும் நிலை பெருக தாளுடைய படைப்பெண்ணும் தொழில்தன்மை தலைமை பெற நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் நவை நீங்க வாளுடைய மணிவீதி வளர்காலி பதிவால ஆளுடைய திருத்தோணி அமர்ந்தவரான் அருள் பெருக. இப்படி அவம் பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலாம் பரசமய பவம் பெருக்கும் புறநெறிகள் பால்படை என்று சொல்லி 20 காரணங்களை நமக்கு அடுக்கி சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அந்த 20 காரணங்கள் சொல்லுகிறார். இப்போ நல்லூழிதரும் தவம் பெருக்கும் சண்பையிலே தாவில் சர அசரங்கள் எல்லாம் சிவமெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்வதற்காக